வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பரோல் அனுமதி தரப்படாததால் சமைப்பதை நிறுத்தி தண்டனை கைதிகள் போராட்டத்தை துவங்கியதால் விசாரணை கைதிகள் மூலம் சிறைத்துறையினர் சமையல் செய்ய துவங்கியுள்ளனர். புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி நகரம் ஊரக பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளிட்டவற்றை நகராட்சி அலுவலர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். அதன்படி ஜவஹர்லால் நேரு வீதி, காமராஜர் சாலை, அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி ஏற்கனவே நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது. குபேர் பஜார் முன்பிலிருந்து ஆக்கிரமிப்பு கடைகளை நகராட்சியினர் அப்புறப்படுத்தினர். மேலும் விளம்பர பலகைகள், பதாகைகள் ஆகியவற்றையும் அப்புறப்படுத்தினர். சில இடங்களில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகளின் படிகளும் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன. இதற்கு சில வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. தம்பி கேஸ் வாங்கிட்டு போய் சொல்றேன். நல்லா இருக்காது. உங்களுக்கு சேர்த்து தான் எல்லாம் வச்சுறேன். உங்களுக்கு சேர்த்தா வச்சுறேன். எல்லாம் தம்பி ஒரு ஆள் எல்லாம் நீங்க என்ன தம்பி அதான் ஆஃபீஸ் போய் புடிச்சிருப்பா. நான் சந்தோஷம். நான் செய்ய ரொம்ப நேரம் ஆகிடாது. புதுச்சேரியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருளர், காட்டுநாயக்கன், மலைக்குறவன், எர்குலா, குருமன்ஸ் உட்பட சுமார் 4000க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்களுக்கு குடியிருப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பல ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் குழு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பழங்குடியினர் வசிக்கும் இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு அருகே உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு மற்றும் சஞ்சீவி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்த துறை செயலர் முத்தம்மா உடனடியாக குடியிருப்பு, மின் வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர். பரோல் அனுமதி தரப்படாததால் சமைப்பதை நிறுத்தி தண்டனை கைதிகள் போராட்டத்தை துவங்கியதால் விசாரணை கைதிகள் மூலம் சிறைத்துறையினர் சமையல் செய்ய துவங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் மத்திய சிறையிலிருந்து பரோலில் வந்த பிரபல ரவுடி கர்ணா குடும்பத்தினருடன் மாயமானார். அதையடுத்து போலீசார் அவரை பிடித்தனர். அதிலிருந்து தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில்லை. தற்போது மத்திய சிறையில் 150க்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருக்கின்றனர். அவர்கள் பரோல் கிடைக்காததால் இன்று முதல் சமைப்பதை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் சாப்பிடவும் இல்லை என தெரிகிறது. பரோல் கிடைக்காதது, நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிறைத்துறையினர் விசாரணை கைதிகள் மூலம் சமையல் பணிகளை செய்துள்ளனர். ஆனால் தண்டனை சிறைவாசிகள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக உணவும் உண்ண மறுப்பு தெரிவித்து உண்ணாவிரதத்தையும் துவக்கியுள்ளனர். இது பற்றி விவரங்களை காவல்துறை தலைமையகத்துக்கு சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலர் சரத் சவுகான் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் நவம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சவுகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலாளர் சுந்தரேசன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். என்னை அர்ப்பணித்துக் கொண்டு உறுதி கூறுகிறேன். நான் ஒருபோதும் வன்முறையை கைக்கொள்ள மாட்டேன். மேலும் மதம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேறுபாடுகளையும் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதியதாக நிறுவப்பட்டுள்ள அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ECG கருவிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் நலன் கருதி பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு உறுதிப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ECG கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி வரவேற்றார். இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முன்னிலை வகித்தார். செந்தில்குமார் MLA தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் ECG கருவிகளை பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திய அளவில் எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இதுபோன்ற ஸ்கேன் கருவிகள் கிடையாது. இந்தியாவில் புதுச்சேரியில்தான் முதல் முறையாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் நலனுக்காக ஸ்கேன் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலமாக புதுச்சேரி அரசு எந்த அளவிற்கு சுகாதாரத்துறையில் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்றார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தவேல், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆற்றா பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாளையொட்டி கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தின விழாவாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 100 அடி சாலை, விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர்கள் ஜெயக்குமார், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, கொரடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி அரியாங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளியின் அரியாங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமை தாங்கினார். NSS நிகழ்ச்சி அதிகாரி பார்த்தி, விரிவுரையாளர்கள் சுப்பிரமணியன், கார்த்திகேயன், குணவதி, நூலக அலுவலர் ஐயப்பன், இந்திரா இண்டன் சர்வீஸ் மேலாளர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு LPG பாதுகாப்பு பற்றி விளக்கினர். இவ்விழாவில் இந்திரா இண்டன் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர், தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் NSS அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் 90க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். கிருமாம்பாக்கத்தில் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு பகுதி ஏம்பலம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு கிருமாம்பாக்கம் இந்திரா காந்தி சிறுவர் பூங்கா திடலில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் மண்ணாங்கட்டி மற்றும் காங்கிரஸ் மாநில தொகுதி நிர்வாகிகள், ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களின் ஏற்பாட்டின் பேரில் கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ராம் முனுசாமிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து கல்வியாளர் VCC நாகராஜன் நேரில் வந்து ராம் முனுசாமிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர், தொழிற்சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் ராம் முனுசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். கிருமாம்பாக்கத்தில் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சமூக சேவகர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அங்குள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், கோர்க்காடு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 41 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணை தொகை ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 41 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,20,000 வீதம் மொத்தம் 33,90,000 ரூபாய் வீடு கட்டும் முதல் மற்றும் 3ஆம் தவணை தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பரோல் அனுமதி தரப்படாததால் சமைப்பதை நிறுத்தி தண்டனை கைதிகள் போராட்டத்தை துவங்கியதால் விசாரணை கைதிகள் மூலம் சிறைத்துறையினர் சமையல் செய்ய துவங்கியுள்ளனர். இத்துடன் மின்னல் TV செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.